بسم الله الرحمن الرحيم. عن شقير بن شكل بن حميد عن أبيه قال قلت يا نبي الله علمني تعويذا تعوذ به قال قل اللهم إني أعوذ بك من شر سمعي وشر بصري وشر لساني وشر قلبي وشر மணிகி ரவாஹு அபூ தாவூத் திர்மிதி வன்னசாயி. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கியம் நிறைந்த நல்லமுத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையானவர்கள் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறுஉலகத்திலும் அல்லாஹ் வெல்லாமல் வழங்கிடுவானாக. ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து கடந்த நாட்களில் பாதுகாப்பு தேடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த துஆக்கள், அதை இன்னும் தொடர் ஹதீஸ்களாக நமக்கு வருகிறது. ஷுதைர் இப்னு ஷக்ல் இப்னு ஹுமைத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன் அபீஹி அவருடைய தந்தையை தொட்டும். குல்து நான் சொன்ன, அவங்க அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க, குல்து நான் சொன்ன, யா நபி அல்லாஹ், ரசூலுல்லாஹ் போய் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லமனி எனக்கு கற்றுக் கொடுங்க, அல்லமனி எனக்கு கற்றுக் கொடுங்க, தஹமீதன் தஅவ்வுது பிஹி, நான் சில வார்த்தைகளை கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்கள் என்று இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல், இவ்வாறு நீ ஓதிக்கொள்வாயாக, இவ்வாறு சொல்லிக் கொள்வாயாக. என்ன? அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான், அஊது பிக்க உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரி சம்இ, என்னுடைய செவித்திறனுடைய தீங்கிலிருந்து, கேட்கக்கூடிய எவ்வளவு தீங்கான விஷயங்கள் இருக்கிறது, அதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடு. வஷர்ரி பஸரி, என்னுடைய பார்வையுடைய தீங்கு, நாம் ஒன்றை பார்க்கிறோம், அத ஒரு கெட்டதை பார்க்கிறோம், அதை மனசுல நினைக்கிறோம், அதை செஞ்சிடும். அப்பனா ஒரு தீய செயல் நடப்பதற்கு என்ன காரணமாகுது? பார்வையும் என்ன, பார்வையுடைய தீங்கிருந்தும் செவித்திறனுடைய தீங்கிருந்தும், வஷர்ரி லிசானி, நாவினுடைய தீங்கிருந்தும். சண்டைகள், பிரச்சனைகள், அடித்தடி, கலாட்டா எல்லாமே எதனால் ஏற்படுது? நாவினால் ஏற்படுது. இவன் ஒரு வார்த்தையை சொல்லிடுவான், அவன் 4 வார்த்தை சொல்லுவான், இவன் இதனாலதான் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நாவினுடைய தீங்குகள், நாவினால் ஏற்படக்கூடிய தீய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த நிலைப்பாடுகளிலிருந்து, வஷர்ரி லிசானி, நாவினுடைய தீங்கிலிருந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். வஷர்ரி கல்பி, என்னுடைய உள்ளத்தினுடைய தீங்கு, உள்ளத்துல தீங்கான விஷயங்களை, குரோதத்தை, பிறர் மீது குரோதமாக நினைப்பது, பிறர் மீது தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வது, இதே போல உள்ளத்தினுடைய தீங்கு இருந்தும், வஷர்ரி மணிகி, என்னுடைய பிறப்புறுப்புடைய தீங்கு இருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹதீஸ் அறிவிப்பாளருக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி, நசாயி போன்ற கிதாபுகளில் இடப்பட்டிருக்கக்கூடியது. அபுல் யஸர் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதுஉ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக ஒரு ஹதீஸ் துஆவை ஓதுவாங்கன்னு சொல்லி அபுல் யஸர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். என்ன துஆ? அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அஊது பிக்க, நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் ஹதமி, ஹதம் அப்படின்னா கட்டட இடிபாடுகள், கட்டட இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டு மரணிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்.
வஅஊது பிக்க உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தரதிக்கு அப்படின்னா உயரமான பகுதியிலிருந்து கீழே விழுந்து மரணிக்கக்கூடியது. உயரமான பகுதியிலிருந்து தவறி விழுந்து மரணிக்கக்கூடிய நிலை. அப்படின்னா இப்படி உயரமான பகுதியிலிருந்து கீழே விழுந்து மரணிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன். ஒமினல் கரக் அப்படின்னா நீரில் மூழ்கி மரணிப்பதில், நீர்ல தண்ணீர்ல மூழ்கி மரணிப்பதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன். வல் ஹரகி நெருப்பில் சிக்கிக்கொண்டு அதில் கரிந்து மரணிப்பதை விட்டும் நான் என்ன பண்றேன், உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன். வல் ஹரமி வயதான காலத்தில் தள்ளாத வயதில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதில் சிக்கிக்கொண்டு மரணிப்பதிலும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுவாங்க. இன்னும் ஓதுவாங்க, வஅஊது பிக யா அல்லாஹ், உன்னிடம் நான் பாதுகாப்பு தெரிகிறேன். மின் ஐ யதஹத்தபனி அஷ்-ஷைத்தானு இன்தல் மௌத், நான் மரணிக்கக்கூடிய சமயத்தில் ஷைத்தானுடைய ஃபித்னாக்கள் குழப்பத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன். உலகத்துல எப்படி வாழ்வது அப்படி இல்லை, எப்படி மரணிக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. வாழ் முழுவதும் நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கலாம், மரணிக்கும் பொழுது ஈமானையை கூட இழந்து மரணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாம் சில பேர்களுக்கு உண்டு. வாழும் பொழுது தீய மனிதர்களாக வாழ்ந்திருக்கலாம், மரணிக்கும் பொழுது கலிமா சொல்லி மரணிக்கக்கூடியவர்களும் உண்டு. அதனால் மரணம் என்பது மிக முக்கியமான நிலை. அந்த மரணமான நிலை நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய குழப்பத்திலிருந்து நான் மரணிக்கும் பொழுது ஷைத்தானுடைய குழப்பத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து வஅஊது பிக மின் அன் அமூத ஃபீ ஸபீலிக முதுபிரா, உன்னுடைய பாதையில் நான் போராடி அதில் புறமுதுகு காட்டி ஓடி அப்படியே மரணிப்பதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நாம் போது அல்லாஹ்வுடைய பாதை, அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் புறமுதுகு காட்டி ஓடுவது தீய செயல். அப்படியே மரணித்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய விஷயமாக ஆகிவிடும். என்ன, அப்படி மரணிப்பதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன். வஅஊது பிக மின் அன் அமூத லதீகா, விஷப்பிராணியுடைய தீண்டி நான் மரணிப்பதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன். பாம்பு, தேள், அப்படி விஷப்பிராணிகள் தீண்டி மரணிப்பதிலிருந்து என்ன பண்றேன், நான் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பாதுகாப்பு தேடக்கூடிய துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக் கொள்வார்கள் சொல்லி அபுல் ஹசன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், நசாயி போன்ற கிதாபுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும்